முதலாக மறுமையில் அவன் விசாரணையே தொழுகைதான். அது இல்லைன்னா மத்த எல்லாமே என்ன செஞ்சிடும், பாலாகிரும் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபர்க் எங்களுக்கு என்னது, அல்ல அதுல்லதி பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். எங்களுக்கும் முஸ்லிம்களுடைய டிஃபரண்ட் வந்து சலால தான் இருக்குது. அது இல்லாதவன் நிராகரித்து விட்டான். ஆனா தொழுகையில் என்னது, நான் அலட்சியமா இருக்கிறவங்க தூரமா இருக்கிறவங்களை பத்தி பேசணும். ஆனா அதல்ல, நான் ஃபர்ஸ்ட் பேசணும் தொழுகையே இல்லை, தொழுகையே இல்லை அப்படின்றத பேச. ஒரு நேர தொழுகை விடுபட்டாலே துடிக்கணும். முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமின் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாரு. ஒரு நல்ல உதாரணம். ஒரு பிரயாணத்தில் இருக்கிற நேரத்தில் அவரோட போற டிரைவரோ அல்லது யாரோ ஒரு காட்டுறாரு, ஒரு பெயிண்ட் கையில ஒரு பெயிண்ட் பட்டிருக்குது, அதாவது ஒரு ரப்பர் பெயிண்ட் மாதிரி. அது என்ன செய்யாது, உதுவ என்ன செய்யாது, உடல்ல பட விடாது. அப்ப அவர் யோசிக்கிறாரு, இந்த பெயிண்ட் வந்து எனக்கு 2 நாளைக்கோ 3 நாளைக்கு முந்தையோ பட்டிருக்கணும், நான் அவதானிக்கல. அப்படின்னா 3 நாள் எனக்கு உது என்ன இல்ல, அதான் அர்த்தம். அவர் யோசிக்கிறார், இது இவ்வளவு நாள் போகாம இருக்குதுன்னா 3 நாளா எனக்கு உது இல்லை. அப்ப 3 நாள் உது இல்லை என்று தெரிஞ்சோன்னு மிச்சம் கவலைப்பட்டவர் உடனே ஒரு இடத்துல நிறுத்தி அவர் சொல்றாரு, நான் அவரை கண்டேன், பள்ளிக்குள்ள போனார், 3 நாளுடைய தொழுகையை முன்பின் சுன்னத்துக்களோடு ஹுஷு ஹுதுகளோடு தொழுது முடிச்சாருங்க. 3 நாளுடைய தொழுகையை அதனுடைய முன்பின் சுன்னத்து, அதனுடைய ஹுஷு, அதனுடைய ஹுது, அப்படி அந்த நேரத்தில் தொழுதா எப்படி தொழுவாரோ அப்படி தொழுது முடிச்சாருன்றார். எவ்வளவு பெரிய இன்பம் இருந்திருக்கும் தொழுகையில. இல்லாட்டி எப்படி தொழலாம்? நம்ம ஒரு நேர தொழுகையை நம்ம தொடுறதுக்கு நம்ம படுற வேதனைக்கு இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். இந்த தொழுகையும் பொறுமையோடு வாழ்றது என்பதும் இருக்கிறது, அச்சத்தோடு வாழுகின்றவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் பெரிய பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு தவிர மற்ற எல்லோருக்கும் பாரமாக எங்களுக்கு இருக்குதுன்னா நம்ம வேற எங்கேயோ இருக்கிறோம்னு அர்த்தம்.